அவளை அடிச்ச இங்க பாரு ரவுடிஸும் காட்டக்கூடாதுன்னா ஒழுங்கா இருக்கணும் முதுகு சும்மா Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோன்னா ஹல்தி ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு யாரெல்லாம் போயிருந்தோன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூப்பிட்டு போயிருந்தேன். கூடவே வந்து நம்ரா குட்டி நமக்குலாம் வந்து சின்ன வயசில் வீட்டு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு கதை சொல்லி இல்லை தூங்க வைக்கிறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, அப்படி தான் எனக்கு நம்ராவும். நான் ஒரு 8th 7th படிக்கிறப்ப வந்து நம்ராவுக்கு வந்து ஒரு 2 வயசு அந்த மாதிரி இருக்கும். நான் ஸ்கூலிங் முடிக்கிறது வரைக்குமே என் கூட தான் இருப்பாள். நாங்கள் மேக்கப் போட்டு விளையாடி இருக்கோம், நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுவேன். இன்றைக்கும் நான் தான் மேக்கப் பண்ணி விட்டேன். அந்த பாண்டு தான் எங்களுக்குள்ள. நாங்கள் ரொம்பவே க்ளோஸ். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவளும் அக்கா அக்கான்னு வருவா என் கூட. அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப நான் அப்படிதான் ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவளையும் ரெடி பண்ணி விட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இப்போ ட்ரெடிஷன் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ட்ரெடிஷன் தான் இப்போ எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ எல்லாரும் நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னோட மேரேஜ்க்குமே இது எல்லாமே பண்ணியிருந்தோம். இது வந்து பேசிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இன்னுமே பொண்ணு வீட்டு சைடில் மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டு பண்ணுறாங்க. ஸோ எனக்குமே அப்படி தான் பண்ணியிருந்து. பையன் வீட்டு சைடில் வர மாட்டாங்க. பட் ஆக்சுவலாக வந்து நார்த் இந்தியாவில் பையன் பொண்ணு 2 பேருமே சேர்ந்து தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஓகே தான். பட் என் அண்ணாவே நான் வரல, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் நாங்கள் விட்டுட்டோம். பையன் வீட்டு சைடை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்பரை எல்லோரும் போயிருந்தோம். என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. இன்னும் 2 பேர் உண்டு ஆக்சுவலாக எங்கள் கேங்கில். அதில் ஒரு பொண்ணு வந்து சென்னையில் இருக்கா, இன்னொரு பொண்ணு வந்து யூஎஸில் இருக்கா. ஸோ ஆப்வியஸாக இப்போ வர முடியல. பட் சென்னையில் இருக்க ஃப்ரெண்டு மட்டும் மேரேஜ் அன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கா. டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளார்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து எல்லோ கலரில். அண்ட் ட்ரெஸ்ஸும் கூட எல்லோ கலர் ப்ளஸ் சில பேர் வந்து இந்த மெஜெண்டா கலர்லேயும் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இது வந்து நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் தான். நலங்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பட் ஆக்சுவல் மஞ்சள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது போக லேட் ஆகும். மேரேஜ்க்கு முன்னாடி எப்படி வைக்க வேணாம்னு வைக்க மாட்டாங்க. அப்டன் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் ஹல்தினா வந்து ஹிந்தியில் வந்து மஞ்சள் தான் பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரெடிஷனே இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வரவங்களும் எல்லாருமே வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, மெஜெண்டா அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்புறமா பொண்ணோட வந்து ஆக்சசரிஸுமே வந்து ஃப்ளார்ஸில் தான். அது வந்து செட்டாகவே கிடைக்கும் நம்ம ஃபேன்சி ஷாப்லலாம். இந்த மாதிரி நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூலாம் போட்டுட்டு அப்புறமா வந்து தண்ணி தலைக்கு ஊற்றுவாங்க. அத்தை, அண்ணி அவங்கெல்லாம் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து பண்ணுவாங்க. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனில் பண்ணுவாங்களா தண்ணி ஊற்றுறது, அது மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க. பட் இவ்வளோ தான் இருக்கும். இந்த ரிச்சுவல்ஸுங்கிறது வந்து இவ்வளோ தான். இந்த நலங்கு வைக்கணும், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுவாங்க, இது மட்டும் தான். பட் ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக கிடைக்கும். ஏன்னா இந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லோ கலர் ஃப்ளார்ஸ்லேயே டிசைன் பண்ணி வச்சுருந்து டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த டெக்கரேஷன்ஸ் கிட்ட வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வெட்டிங்க்கு முன்னாடி அந்த கல்யாண பொண்ணெல்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லாம் வச்சா. ஸோ பேசிக்காக வந்து அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஃபேமிலியோட நல்லா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து இருந்து இப்பயே வந்து அந்த கல்யாண வைபே ஸ்டார்ட் ஆயிரும் இந்த ஃபங்க்ஷன் முடித்த உடனே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் கூப்பிட்ருப்போம். ஸோ ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ்லாம் சூப்பராக கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சூப்பராக ஒரு மெமரிஸ்க்காக தான். கசின்ஸ் கூடலாம் சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறமா எல்லோரும் டான்ஸ் பண்ணாங்க, அண்ணியும் டான்ஸ் பண்ணாங்க. எல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. Người cà phê em hát vui và da 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 da. Người cà phê em cứ ngân nga da 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 da. Người cà phê em nhớ thương ngày da 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 da. Ngày lại trôi em với em thôi da 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 da. Một ngày mới, một trời trong xanh. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஸோ இது முடிச்சுட்டு வந்து அங்கேயே வந்து எங்களுக்கு டின்னர் தந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டில் வந்து என்னோடய அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துருந்தாங்க. ஸோ அவங்க வர
என்னை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக வந்து நாங்கள் ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டோம். அதனால் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க. ஐ மீன் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ பொண்ணு வீடும் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான். ஸோ நாங்கள் அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது மாதிரி இந்த வெட்டிங் சீரிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணலாம். until then bye. C4C